ஆனந்த வணக்கம். ஸ்டார் ஆனந்தராம் பரிகார யூடியூப் சேனல் அன்பர்களே, நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் தொடர்ந்து பல பதிவுகளை உங்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். போன பதிவில் சில தான தர்மங்களை செய்ய சொல்லியிருப்பேன். அந்த தான தர்மங்கள் செய்தவங்கள் மட்டும் இப்போ சொல்லக்கூடிய அமாவாசை இரவு மந்திர ஜபத்தை செய்யுங்க என்பதையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் நம்ம 4 பேருக்கு நல்லது செஞ்சால் மட்டும்தான் நம்ம செய்யக்கூடிய மந்திர ஜபங்கள் வெற்றி பெறும். ஏன்னா மந்திரத்தையே குரு தீட்சை பெற்று குரு காணிக்கையை கொடுத்து வாங்கி பயன்பெற்றுக்கணும். அதற்கு அப்புறம் குருவுக்கு ஏதாவது சரணாகதி செய்துட்டு ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் மந்திர ஜபம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா மந்திரம் நம்மளை வளர்த்துக்காதல்ல, நம்ம சூழ்ந்திருக்கிறவங்களை வளர்த்துவதற்காக என்பதற்காகத்தான் அந்த பதிவை உங்களுக்காக பண்ணினேன். வரும் அமாவாசை சக்தி மிக்க திருவாதிரை நட்சத்திரத்தின் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இரவு அமாவாசை. இந்த அமாவாசை அன்று இரவு 9 மணியிலிருந்து 1 மணிக்குள்ள, நைட்டு 9 மணியிலிருந்து 1 மணிக்குள்ள நான் அகத்திய பெருமான் மந்திரவாள் என்கின்ற ஓலைச்சுவடியில் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பயம், கவலை, எதிர்மறை தோஷங்கள் காணாமல் போவதற்காக சக்தி மிக்க ஒரு நசி மந்திரம் தந்திருக்காரு. அந்த நசி மந்திரத்தை தான் நான் முதலாக யூடியூப்ல இப்போ பதிவு செய்கிறேன். அந்த மந்திரம் ஓம் ரிங் நசி நசி, ஓம் ரிங் நசி நசி, ஓம் ரிங் நசி நசி என்கின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் 108 முறை ஆத்மார்த்தமாக சொல்ல வேண்டும். அவ்வாறு சொல்வதற்கு முன்னாடி ஏதோ ஒரு சிறு காணிக்கையை நீங்கள் எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள், இந்த மந்திர ஜபம் செய்த அடுத்த நாள் ஏதோ ஒரு கோயில் உண்டியல்ல அந்த காயினை போட்டுருங்க. காயினோ காணிக்கை உங்கள் மனசில் என்ன தோணுதோ எடுத்து வச்சுட்டு இதை செய்யுங்க. அந்த காணிக்கையை வெத்தலையில் எடுத்து வச்சுட்டு தான் இதை செய்யணும். இந்த மந்திர ஜபம் செய்யும் போது கண்டிப்பாக ஒரு ஊதுபத்தி பக்கத்தில் இருக்கணும், ஒரு விளக்கு எரியணும், ஒரு டம்ளர் தண்ணியை வச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். இது எல்லாமே ஒரு தாந்திரிக பரிகாரம் தான். ஸோ அதை வச்சுக்கிட்டு இந்த மந்திர ஜபத்தை நீங்கள் செய்யணும். நீங்கள் இதை செஞ்சதுக்கு அப்புறம் எதையும் பேசாமல் வேற எந்த வேலையும் செய்யாமல் உறங்கச் செல்லுங்கள். இதை செய்பவர்களுக்கு நிச்சயமாக நசிந்து போகும். நசிந்து போதல், எப்பேற்பட்ட பிரச்சனையும் நசிந்து போகும் அப்படின்னு மந்திரவாளில் அகத்திய பெருமான் பதிவு செஞ்சிருக்காரு. அகத்திய பெருமான குருவா மனதில் நினைச்சுக்கிட்டு இந்த வழிபாடை செய்யுங்க. அகத்திய பெருமான் சிவனுக்கு சமமானவர் என்பதை சிவபுராணமே கூறி உள்ளது. சிவனுக்கு கைலாயத்தில் திருமணம் நடைபெறும் போது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தேவதைகளும் அத்தனை தேவர்களும் அந்த கைலாயத்துக்கு போனங்காட்டிக்கு உலக உருண்டையே சாஞ்சுது. அப்ப சிவபெருமான் ஆணையிட்டார், நீ தென்னகத்துக்கு போய் நில்லு, பேலன்ஸ் ஆகணும். அதற்கப்புறம் அகத்திய பெருமான் இங்க வந்து நின்னதுக்கு அப்புறம்தான் பூலோகமே பேலன்ஸ் ஆச்சு அப்படின்னு சிவபுராணத்திலேயே பதிவு செஞ்சிருக்காங்க. அவ்வளவு சக்தி மிக்க அகத்திய பெருமானை இந்த அமாவாசை மந்திர ஜபத்துடன் நாம் வணங்கி வளம் பெறுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களோட பேரை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது இல்லாமல் நான் அனுப்பக்கூடிய தன்னம்பிக்கை வாழ்வியல் வளப்படுத்தக்கூடிய சூட்சம ரகசியங்களை தெரிந்து கொள்ள கீழே இருக்கக்கூடிய டெலகிராமை லிங்க் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து தினமும் பல ரகசியங்களை மந்திரங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அது வரைக்கும் நல்லதையே சிந்தியுங்கள், நல்லது நிச்சயமாக ஏற்படும். வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி. ஆனந்தம். ஜெய் ஆனந்தம்.